அனைவருக்கும் வணக்கம். இன்று மக்கள் ஓசை அலுவலகத்தில் என்னை அழைத்து இந்த ஒரு மரியாதை செய்த மரியாதைக்குரிய நம்ம இந்த மக்கள் ஓசை மேனேஜிங் டைரக்டர் டத்தோ கோபி அவர்களுக்கு என வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நமது மரியாதைக்குரிய டான்ஸ்ரீ சுப்ரா அவர்களின் நெருங்கிய நண்பரும் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவருமான மரியாதைக்குரிய அண்ணன் முத்தரசன் அவர் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறேன். அதுபோல் நமது இந்த மக்கள் ஓசையின் ஆசிரியர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜன் அவர்களுக்கும் PR ராஜா அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று மலேசியா தலைநகர் கோலாலம்பூருக்கு ஒரு குறுகிய கால ஒரு பயணமாக நம்ம உலக தமிழ் மாநாடுக்கு எக்கனாமிக்ஸ் பொருளாதார மாநாடுக்கு KLCஸில் மரியாதைக்குரிய அண்ணன் VRS சம்பத் அவர்கள் நடத்திய மாநாடுக்கு வருகை புரிந்தேன். அதே போல் எனக்கு நீண்ட தொடர்பு இருக்குது மலேசியாவுக்கும். ஏன்னா என்னுடைய தந்தை அவங்க கூட பிறந்த என்னோடய அத்தை போன் ஸ்ரீ ஜானகி நாகப்பன் இருந்தாங்க. அது மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் எங்கள் டான்ஸ்ரீ ஆதிநாபன் இந்த மலேசியா நாட்டின் லா மினிஸ்டராக இருந்தாங்க. MICயில் துணைத் தலைவராக இருந்தாங்க. ஸோ நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இப்போ மாநாட்டை பொறுத்த மட்டும் சிறப்பாக VRS சம்பத் அவர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தார்கள். இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம மரியாதைக்குரிய பாரத பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் மலேசியாவோட நமது மரியாதைக்குரிய டான்ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். சமீபத்தில் நமது மரியாதைக்குரிய மலேசியா பிரதமர் மரியாதைக்குரிய டான்ஸ்ரீ அன்வர் அவர்கள் இந்தியா வருகை புரிந்து மலேசியா இந்தியா சம்பந்தமாக நிறைய ஒரு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினார்கள். இப்போது ஒரு சந்தோஷமான செய்தி என்றால் இந்தியாவிலேருந்து வருகின்ற அனைத்து சிட்டிசன்ஸுக்கும் மலேசியாவில் ஒரு விசா இல்லாமல் டைரெக்டாக அரைவல் விசா கொடுங்க. அது மிகப்பெரிய விஷயம். இது மாதிரி நிறைய விஷயத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் நமது மரியாதைக்குரிய டான்ஸ்ரீ டத்தோஸ்ரீ அன்வர் அவர்கள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டிருக்கார். பொருளாதாரம் மற்றும் ஒரு IT துறை எல்லா துறையிலையும் ஒரு நெருங்கிய பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்று தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் இங்கே இருக்க நமது நிறைய அவர்களுக்கு உறவினர்களோ தமிழ் ஒரு சொந்தங்களும் இருக்கிறார்கள் மலேசியாவில். ஸோ கூர்ந்து கவனிக்கப்படி தமிழக அரசியலில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் 2026 எலெக்ஷனில் என்ன நடக்க போகுது எல்லாமே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்கள் ஓசை.